சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு இன்றைக்கி 1 கப் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன். அது கூடயே அதே கப்பில் 1/2 கப் வந்து துவரம்பருப்பு எடுத்து 2 தண்ணியில் வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. 1/2 மணி நேரம் இப்போ ஊறிடுச்சு. இது கூடயே காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறி அப்படிங்கும்போது கேரட், பீன்ஸு உங்களுக்கு என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், வாழைக்காய், அப்புறம் நம்மளோட உருளைக்கிழங்கு, அப்புறம் தக்காளி 1 நம்பர் எக்ஸ்ட்ரா சேருங்க, கத்திரிக்காயும் 1 நம்பர் எக்ஸ்ட்ரா சேருங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட மசாலா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சள் தூள், அப்புறம் கண்டிப்பாக காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ஒரு கலக்கிட்டு நம்ம வந்து ஒரு கொதி விட்ட பிறகு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் பருப்பு வேகுமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக வேகும். பட் ஒரு கொதி விட்ட பிறகு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 4-5 விசில் போட்டு ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளோட ஸ்டேஜ் வந்து இதாக தான் இருக்குது. நான் வந்து குலைவாக இருந்தால் தான் பிடிக்கும். லைட்டாக ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு நெய் போட்டு இந்த தாளிப்பு கூட நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சேர்க்க வேண்டியிருக்கு. லைட்டாக புளி கரைச்சி லைட்டாக உள்ளே ஊற்றிட்டு கொஞ்சம் சாம்பார் தூளும் போட்டு நம்ம வந்து தாளிப்பு ஒரு கொதி விட்ட உடனே நம்ம வந்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும்.